இன்றைக்கி ஒரே வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த கோட்டும் டாப்பும் கண்டிப்பாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. இந்த பிளெயின் சேரீ இது வந்து நெட்டடு சேரீ மாதிரி இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். காட்டன் சேரீ தானா, அதுக்கு மேட்சாக கோட் எடுத்திருக்கேன் நான். இது கட்டிங் வீடியோ தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சிங் மட்டும் பார்க்கலாம். இந்த கோட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அதோட கோட்டு. டாப்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். டாப்ஸ் வந்து அன்றைக்கி வந்து வெத்தலை நெக் மாதிரி வச்சு பார்த்தோம். இது வந்து ரவுண்ட் நெக், சாதாரண ரவுண்ட் நெக்கு உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த நெக்கோட இந்த நெக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது ரவுண்ட் நெக் இது தைக்கிற கட் பண்ணுற வீடியோ தனியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது அப்படின்றதுனால அது தனியாக இருக்குது. இப்போ லைனிங் வந்து நான் வச்சுருக்கேன், வச்சுட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி தைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு திருப்பிடுங்க. இதுக்கு வந்து உயரம் வந்து 16 இன்ச்சு சரியாக இருக்கும். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டு கீழே வந்து 2 இன்ச்சு மட்டும் தள்ளி வச்சு இப்படி கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக கிராஸாக கட் பண்ணிக்கணும். நிறைய கோட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஒரு 6-7 கோட்டு போட்டிருப்பேன், பார்த்து கற்றுக்கங்க நம்ம சேனலில். அதே மாதிரி வந்து இந்த இலையெல்லாம் வந்து நேராக வரணும். கஷ்டம்தான். 1 மீட்ரு கிளாத்தில் வந்து இந்த மாதிரி நேராக வர மாதிரி நம்ம வைக்கிறது வந்து கைக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே லைன் வந்து நேராக வர்ற மாதிரி வைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் தைச்சதுக்கப்புறம் பார்க்க லுக்காக இருக்குது. அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம கஷ்டப்படுறது வந்து பெருசாக நினைக்காதீங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது வந்து தலைகீழாக இல்லாமல் நேராக ஒரு டிசைன்னா இது இப்படி தான் நேராக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது நேராக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சுற்றிலும் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இது பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக் தான். 1.5 இன்ச்சு வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ் நெக் வேணும்னா ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சு இல்லைன்னா 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம பைப்பிங் கொடுக்குறனால நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் அப்படியே தைச்சி விட்டிங்க கை அப்படின்னா 4.5லேருந்து 4.25, அந்த 4.25 4.5 2 அளவில் வச்சுக்கலாம். இப்போ 2 தையல் போட்டு நம்ம பரட்டி அடிச்சிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டு தையல் போட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் வந்து அந்த லைனிங் கிளாத்து வெளில தெரியாமல் இருக்கும். ரெடிமேடில் தான் இப்படி கிடைக்கணும் இல்லை, நம்ம கையால் நம்ம பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தைச்சி போடலாம். இது வந்து ஒரு சாரியில் 2 அம்பர்லா டாப் தைச்சேன். கோட்டு மட்டும் தனித்தனியாக வாங்கினேன். 250 ரூபா ஒரு பீஸு. 1 மீட்ரு கிளாத்து வந்து 250 ரூபா. 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி, என் பொண்ணுக்கும் என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தைச்சேன். ஏன்னா வந்து அது முந்தி இல்லாதனால நம்ம 2 டாப் தைக்க முடிஞ்சுது. சப்போஸ் முந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று தான் செய்ய முடியும். அதனால் இது லாங் டாப்பாக அனார்கலி மாதிரி கீழே வரைக்கும் கால் முட்டி வரைக்கும் இந்த ட்ரெஸ் வந்து வந்தது செமையாக இருந்துச்சு. அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருங்க பட்டையாக. இது பட்டை பைப்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குழந்தைங்கள் ஃப்ராக்குக்கெலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பட்டையாக. அந்த மாதிரி இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பைப்பிங் வைக்கையில் அது பிசுறு உள்ளே போயிடும். இப்போ வந்து பைப்பிங் வச்சிடலாம். இது வந்து நான் அதே கலர் தான் பைப்பிங் கொடுக்குறேன், ஆரஞ்சு கலர் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, வேறு ஒரு பிளெயினாக ஒரு பிங்க் கலர் டாப்புன்னாலும் காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலருக்கும் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட்டு, இல்லை வந்து ஒரு டார்க் கலரு, ஏதோ ஒன்று பிளெயினாக இருக்குது போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். அதனால் நான் அதே கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். கான்ட்ராஸ்டாக நான் எப்போயுமே கோட்டுக்கு மட்டும் அதிகம் வந்து ஏதாச்சும் 1-2க்கு வேணால் கொடுத்துருப்பேன். அதிகம் வந்து டாப்ஸோட கலர் கொடுக்க மாட்டேன், அதே கலரே பைப்பிங் கொடுத்துருவேன். ஏன்னா வேறு எதுக்காவது ஒத்து வந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, ஒரே ட்ரெஸ்க்கு போகிறதுக்கு வேறு ஏதோ டாப்ஸு கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டு அப்படியே உருட்டி அடிச்சிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, கீழே கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்காக தான் சொன்னேன் நான். இப்போ கீழே வந்து அந்த பிசுறு எதுவுமே தெரியாது, நமக்கு பைப்பிங் வைக்கும்போது உள்ளே போயிடும். அதுக்காக தான் சொன்னேன் நான், கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு.
இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒன்று மட்டும் கட் பண்ணி வந்து சும்மா ரேஷன் சாரீ வேட்டியில் கூட இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தச்சு பழகிட்டு கூட இந்த மாதிரி நல்ல கிளாத்து கூட வாங்கி பழகுங்க. எனக்குமே தெரியாது, கோட்டு தைக்கிறலாம் பெரிய விஷயம்னு தான் நினச்சேன் நான். அதுக்கப்புறமா இந்த கொரோனா லீவ் அப்போ தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், வந்தால் ஓகே, வரலைன்னா சரி வேஸ்ட்டு செலவுன்னு நினச்சிக்க வேண்டியதா அப்படின்ட்டு தைரியமாக பண்ணினேன். ஒன்று பண்ணணுன்னே எனக்கே அதுவாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அடுத்தடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு அதை தைக்கணும் இதை தைக்கணும்னு அப்படியே டிசைனாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒன்று பயப்படாதீங்க. பயப்படாமல் வந்து நம்மளால் செய்ய முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக சாதிச்சிடுவீங்க. நீங்கள் பயந்து செஞ்சீங்க எந்த வேலையுமே வந்து சரியாக வராது. அதனால் பயப்படாதீங்க. வேஸ்ட்டாக போனால் போயிட்டு போகுது, வந்தால் சந்தோஷம் தானே. இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு வச்சாச்சு. இது வந்து டாப்புக்கு எந்த கழுத்து அளவு வச்சு வெட்டுறது வந்து முன்னாடி கழுத்துக்கு மட்டும் அதே கழுத்தை நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டாப்போட கழுத்தும் கோட்டோட கிளாத்தும் ஒரே மாதிரி வரணும். இப்போ பைப்பிங் வச்சு தைச்சிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நேரத்து வேலை, 5 நிமிஷத்து வேலை தான், அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டு உள்ளே இருக்க பேப்பரெல்லாம் எடுத்தேன் நான். அது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கலர் ஏதாவது போயிருக்குங்களா, எடுத்த கலரே இது தான், கலர்லாம் போக வாய்ப்பே இல்லை. இந்த வாஷிங் மிஷினில் போடுறதுக்குன்னு தனியாக 1.5 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் நான் நம்ம சேனலில், தேவைன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் சில பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. வாஷிங் மிஷினில் போட்டேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 50-100 ப்ளவுஸ் இருக்கும் நான் இந்த மாதிரி மட்டும் போட்டுட்டு பேப்பர் எடுத்து தைச்சது மட்டும். ஏன்னா கையிலெல்லாம் வர மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், வாஷிங் மிஷினில் தான் போடுற மாதிரி இருக்குது. பைப்பிங் வச்சுருங்க. ஆம்கோலுக்கு நான் பேசுகிறதே கவனிச்சுக்கோங்க, நான் தைக்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோலேயும் நான் மோட்டிவேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு நம்பிக்கை தருது, நீங்கள் பேசுகிறது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர், நீங்கள் ஒரு வீடியோலையும் நிறைய சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுலாம் நான் சொல்லலைங்க. என் மனசில் பட்டதே என் அக்கா தங்கச்சி கூட பேசுகிற மாதிரி தான் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு நான் எப்படி இப்போ நான் வீடியோ போட நீங்கள் பார்த்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து பைப்பிங்கே வைக்க தெரியாது, நான் வீடியோ போட அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சிஸ்டர், உங்கள் வீடியோ பார்த்து நான் பைப்பிங் கற்றுக்கிட்டேன், உங்கள் வீடியோ பார்த்து நான் தைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து அவள் சூப்பராக பைப்பிங் வைக்கிறா, என்ன மாதிரியே பைப்பிங் வைக்கிறா. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறனால தான் எனக்கு ஏன்னா வந்து இங்கிலீஷில் போகிறது வந்து நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். நான் இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் போடுறீங்கல்ல பைப்பிங் வந்து நான் கற்றுக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு. அப்போ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அவங்களாம் கற்றுக்குறாங்க, நம்ம ஏன்டா இருக்கோம், அக்காவே வச்சு தர சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ அவளும் பைப்பிங் சூப்பராக வைக்க கற்றுக்கிட்டா, அழகாக என்னை மாதிரி பண்ணுறா. அது மாதிரி தான் நான் பேசுகிறதுல வந்து சில பேத்துக்கு ஒரு நம்பிக்கை தரணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இப்படி தான் தையல் கற்றுக்கிட்டேன், இப்படி தான் வந்தேன் அப்படின்றது வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சரி அந்த அக்கா பண்ணுறாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, நம்மளால் எல்லாமே முடியும். வீட்டு வேலை தான் தெரியும், சமைக்க தான் தெரியும், சாப்பிட தான் தெரியும் அப்படின்னு நம்மளை பேசுகிறது வந்து போய் அவளுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்ம வீட்டிலே திட்டுவாங்க, திங்கத்தால் ஆயிக்கு நீ ஏன் தைக்க போகிற, ஒரு நாளெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. நான் யூடியூப் ஆரம்பித்தப்போ நீ என்னத்தை யூடியூப் போடுற, இது ஒரு 10 நாளைக்கு போடுவ அப்புறமா விட்டுருவ அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுனாங்க வீட்டில். அவங்க வந்து நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் செய்கிற வேலை மற்றவங்களுக்கு புரியும், பிடிக்கும், அவங்களும் கற்றுப்பாங்க, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் 25 வருஷமாக தைச்சது என்னோட முடிஞ்சு போயிடுவேன்னா, என்னைய மாதிரி எத்தனையோ பேர் வந்து பழகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக போடுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் வேணவே வேண்டான்னு சொன்னாங்க.
ஆனால் வந்து திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக இந்த என்னைய மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் சொல்லித்தருவேன் அப்படின்ற பிடிவாதம் பண்ணி இப்போ நான் போட ஆரம்பித்தேன். ஆனால் நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரே பார்த்துட்டு வெளியிலலாம் பார்க்குறப்போ உங்கள் ஒய்ஃப் நல்லா சொல்லித்தராங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் இருக்கவங்களாம் சொல்ல சொல்ல அவர் இப்போ வந்து சொல்கிறாரு, நல்லா பண்ணு, இன்னும் நல்லா சொல்லி கொடு, உன்னை பார்த்து நிறைய கற்றுக்குறாங்க, இன்னும் நிறைய நீ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கெலாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. நீ என்னத்த பண்ண போகிற, நீயா போய் தைக்க போகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி இல்லாட்டி இன்னொரு நாள் வந்து ஏதாச்சும் சாதிக்க முடியும், ஏதாச்சும் பண்ண முடியும். நான் வந்து இப்படியே சீரியல் பார்த்துட்டு இப்படி நான் போக மாட்டேன், நான் ஏதாச்சும் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிச்சிடுவீங்க. நீங்கள் நிறைய பேர் பயப்படுறீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பயப்படாமல் தைரியமாக பண்ணுங்கள், எல்லாமே உங்களால் முடியும். இதுக்கு நாட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து இப்படி சேர்த்து போடுற வீடியோவில் தான் நான் உங்களோட கொஞ்சம் பேச முடியும். ஏன்னா வந்து நான் புதுசாக ஏதாவது போட்டேன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு கூட பேச முடியாது. நான் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் பேசினேன்னா என்னை பார்த்து சரி அந்த அக்கா அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளும் ட்ரை பண்ணணும், உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோலையும் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு வீடியோவில் ஒரு 4 பேருக்காதும் அது புரியணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னா பிகினர்ஸுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். 2 விதமாக தான் வீடியோ போடுறேன். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து அரை மணி நேரத்துக்கு போகிறேன்னா அவங்களுக்கு அரை மணி நேரத்தில் 3 வீடியோ எடுத்ததை வந்து மறுபடியும் எடிட் பண்ணி 3 வீடியோ சொல்லித்தரேன். இப்போல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. சரி அவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி போனால் போட்டோம், கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படிலாம் நினைக்கலங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுற வீடியோவில் ஒரு 100 பேராவது தரமாக டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ கோட்டு முடிஞ்சு அடுத்து வந்து டாப் பார்க்கலாம். இதான் அந்த டாப்பு, இது தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 in 1 போட்டுக்கலாம். இது கோட்டு போட்டால் அழகாக கிராண்டாக போட்டுக்கலாம், ஒன் சைடு சால் போட்டும் கிராண்டாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே இன்னொரு நெக்கு டிசைன் வந்து வேறு நெக் டிசைன் வந்து போட்டிருப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு சாரியில் 2 தைச்சேன்னா அப்போ 2மே உங்களுக்கு அம்சா தானே தெரியும். இது ரவுண்ட் நெக்கு போட்டு போகிறது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரெடிமேடில் எடுத்தால் கூட இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு நான் தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நம்ம கையால் நம்ம பசங்களுக்கு தைச்சி போகிற சந்தோஷமே தனி தான். இப்போ இந்த சைடில் மட்டும் லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், அது எல்லா அம்பர்லா டாப்லேயும் லைட்டாக வரும். 2வது இது கீழே வரைக்கும் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. கட் பண்ணிடலாம். ஆனால் வந்து பையன் ரொம்ப சப்போர்ட்டு. இந்த தம்பி இல்லைன்னா வீடியோவே போட முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திட்டிக்கிட்டே கூட சில நேரம் ஏதாச்சும் சொல்லிகிட்டே கூட போட்டு விட்றான். டெய்லி 2 வீடியோனாச்சும் போட்டு விட்றான். தம்பி பரவாயில்ல, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். அம்மா நீ நான் தான், நம்ம எப்படியும் சாதிச்சிடுவோம்மா அப்படின்னு சொல்லி தம்பி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். அவன் இல்லைன்னா என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, என்னால் யாருக்கும் சொல்லித்தர முடியாது. தம்பிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் எல்லாமே எடிட் பண்ணி போகிறது கொண்டு எல்லாமே அவன் தான் செய்கிறான். அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் ஆச்சும் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா சில பேருக்கு ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் நான். ஆனால் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறீங்க சிஸ்டர், ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க, நான் உடனே உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். அந்த நம்பர் பார்த்து நீங்கள் வந்து நான் நம்பர் பார்த்துட்டேன் சிஸ்டர், நம்பர் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வந்து அந்த நம்பரை எடுத்து விட்ருங்க, ஏன்னா வந்து தப்பாக சில யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நம்பரை எடுத்து விட்ருங்க சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆனால் வந்து ஃபோன் நம்பரை அமுச்சு விட்டா கூட திருப்பி வந்து ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. நேற்று கூட ஒருத்தவங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்டீங்க, நான் அமுச்சு விட்டேன்,
இந்த நிமிஷம் வரைக்கும் கால் பண்ண கிடையாது. அப்புறம் எப்படி நான் மற்றவங்க கேட்டால் நம்பிக்கையோட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி விட்றதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு ஆசை இருந்தால் மட்டும் நீங்கள் கேளுங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். இல்லை சும்மா தான் ஏதோ அவங்க தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டு மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த ஃபோன் நம்பரை நான் எடுத்து விட முடியும். இன்னும் வரைக்கும் அந்த ஃபோன் நம்பர் அப்படியே தான் இருக்குது. சப்போஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ரவுண்ட் நெக் வச்சு தைச்சாச்சு. தைச்சிட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக் சைடு நெக் அடித்து திருப்பிடலாம். பேக் சைடு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான், ரெண்டு பக்கமுமே ரவுண்ட் நெக் தான். இது ஈஸியாக இது கட்டுறதுக்காக தான் வாங்கினேன். இந்த சாரீ வெறும் 350 ரூபா. 1500 சாரீ 350 ரூபான்னு தான் வாங்கினேன் நான். தள்ளுபடியில் போட்டிருந்தாங்க. ஆசையாக இருந்துச்சு, சரி ப்ளைன் ஏதாவது கிராண்டான ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு. இந்த சாரீ ரொம்ப லேஸாக இருக்கு. அதனால் என்னென்னா நமக்கு வயிறெல்லாம் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப லேஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். கட்டி பார்த்து தான் அப்படியே கழட்டிட்டேன். அப்போ இது என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இது முந்தியும் இல்லை, இதுக்கு கான்ட்ராஸ்டாக கோட்டு வாங்கிட்டு 2 டாப்ஸாக தைச்சிடலாம், பிள்ளைகளாச்சும் போட்டோம் அப்படின்ட்டு 2 டாப்ஸ் தைச்சிட்டேன். அது மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு சாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சுன்னா அப்புறமா நம்ம கிளாத் வாங்கி கூட பண்ணலாம். வேஸ்ட்டு சாரி எல்லாத்துட்டையுமே இருக்கும், வருஷக்கணக்காக கட்டாமலாம் வச்சுருப்போம். அதனால் அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பைப்பிங் வச்சாச்சு. இது கோட்டோட கிளாத்து 3ஆக மடித்து நான் ஒரு தையல் போடுறேன். ஏன்னா 1 மீட்டரில் கோட்டு தைச்சிட்டு அதில் மிச்சப்படுத்தி எங்கிட்டாவது ஓரமாக வச்சு அதுலேருந்து கிளாத்து மிச்சப்படுத்தி நம்ம அதுக்கும் நெக்குக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் நான். ஒரு பிட்டு கூட மிச்சம் வராத அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அதில் மிச்சப்படுத்தி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதிலே பட்டனும் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் எப்படி வச்சா நமக்கு கிளாத்து நிறைய கிடைக்குன்றதை பார்த்து கவனமாக வச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ 2 தையல் போட்டுடலாம். இதே மாதிரி 2 லைன் கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக தைச்சிட்டு இன்னொரு லைன் கொடுத்துடலாம். பாருங்களேன், இப்போ ப்ளெயின் டாப்புக்கு சும்மா 2 லைன் கொடுக்குறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம மெல்லிஸாக கொடுக்கணும், பட்டையாக கொடுத்தா நல்லா இருக்காது. ஒரே அளவாக நம்ம ஒரே அளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரே அளவாக ஓடு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி தைக்கணும். ஓடு தையல் போட்டுட்டு அடுத்து பிரித்து விட்றணும். அந்த தையல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி தைக்கிறதுக்குலாம் ஓடு தையல் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பிரித்து விட்ருங்க. இப்போ அழகாக இருக்குது. ஷோல்டருக்கு அமுக்கு தையல் போட்டுடலாம். நல்லா அமுக்கு தையல் போட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. ஏன்னா அமுக்கு தையல் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பின்னாடி திருப்பி போட்டுடலாம். ஏன்னா முன்னாடி பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த கழுத்து பக்கம் திருப்பி, பேக் சைடு கழுத்து பக்கம் திருப்பி அமுக்கு தையல் போட்டுருங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி விட்டு இப்போ வெளியில் வந்துடலாம். கை 6 இன்ச் தான் வைக்கிறேன், ரொம்ப குட்டை கை தான் வைக்கிறேன். ஏன்னா போட்டே நமக்கு கீழே வரைக்கும் வந்துடுது இல்லையா, ரொம்ப நீளமாக வேணான்ட்டு கை குட்டை கை தான். இன்னும் கூட கம்மியாக வைக்கலாம், 4 இன்ச்சு கூட போதும். ஆம்கோலுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் கூட போதும் கை. இல்லைனா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு குறைஞ்சி கட் பண்ணிடுங்க.
ஆம்கோல் எப்பயுமே வச்சு பாருங்கள், வச்சு பார்த்திங்கன்னா கரெக்ஷனே வராது. இப்போ வந்து லைனிங் வச்சுட்டு இந்த கிளாத்து நம்ம கோட்டோட கிளாத்தில் கைக்கு பார்டர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அப்படியே மடக்கி விட்டுறலாம். நல்லா தைச்சி விட்ருங்க மடக்கி. அதை மடக்கி தைச்சிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஷோல்டர் கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம கீழே பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கீழே மட்டும் பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்றுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அப்படியே தான் ஜாயின் பண்ணி விடுவாங்க, பைப்பிங் கொடுக்க மாட்டாங்க. நான் அது மாதிரியும் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரணுன்னு தான் ஆசை. நமக்கும் வீட்டு வேலை பார்த்து துணி துவைச்சி செஞ்சு எல்லா வேலையும் நம்மளே செய்கிறனால ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதனால நான் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய சொல்லித்தரணுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சில நேரம் முடியவே மாட்டேங்குது. சாப்பிட்டா போய் பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து 11 மணியாக இது வீட்டு வேலை முடிக்க. நம்ம அதுக்கு மேலே போய் தைக்க உட்காருறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் வந்து பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா வேலையும் நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நல்லா பைப்பிங் வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ அம்முக்கு தையல் போட்டுருங்க. அம்முக்கு தையல் போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. 2 பைப்பிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்முக்கு தையல் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை வச்சு அப்படியே தைச்சிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாட்டு தேவையில்லை, கோட்டு மாடல்ன்றதுனால நமக்கு நாட்டு தேவையில்லை. இல்லை சாதாரண அம்பர்லா டாப்னா கண்டிப்பாக நாட்டு வச்சா பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக போடுவாங்க. அது கட்டிக்கிறதுல வந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கே அப்படி இருக்குன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லவே வேணாம். அந்த நாட்டு கட்டிக்கிறதுல அதுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணது மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இது கட்டிங் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், தேடி பார்த்து கற்றுக்குங்க. இல்லைன்னா முடிஞ்சால் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணோம். அமுக்கு தையல் போட்டுருங்க. கண்டிப்பாக அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். பார்டர் கொடுத்து அப்படியே மடித்து தைச்சிருங்க. அப்படியே மடித்து எச்சிலே தையல் போடுங்க. கிராஸ் பீஸ் இது. அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சாரியில் இருக்க பார்டர் கொடுத்துக்கலாம். சன்னமான பார்டர் இருக்குது, அது கொடுத்துக்கலாம். இது கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நேர் பீஸ் கட் பண்ணுறதோட கிராஸ் பீஸ் கட் பண்ணால் கொஞ்சம் நிறையா கிளாத்து நமக்கு மிச்சமாக வர மாதிரி இருக்குது. அதனால தான் சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டுறேன். ரெண்டாவது வந்து இது மடங்காது, உங்களுக்கு புஷ்ஷுன்னு அப்படியே நிற்கும். மேலே என்ன கலர் பைப்பிங் கொடுக்குறீங்களோ அதே கலர் கீழே ஒரு லைன் பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போது ஓட்டிருக்க சுடிதார் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே பார்டர் இல்லாமல் வராது. ரெடிமேடில் அப்படி தானே தராங்க. அதனால் நம்மளும் ரெடிமேட் மாதிரியே பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே பார்டர் கொடுத்துருங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு யாகத்தில் 2 கோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் தைச்சி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பார்டர் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணோம்ல சாரீலேருந்து, அதை கொடுத்துடலாம். ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைக்கிற மாதிரி இருக்குது.
மடித்து தைச்சி அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிசுறு இருக்குது, அப்படியே மடித்து தைச்சிட்டே வரலாம். இப்போ இது பார்டர் கொடுக்குறனால உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து மடங்காது, நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும். உள்ளே வந்து நான் பூனம் கிளாத்து மாதிரி லைனிங் போட்டிருக்கேன். ஒரே கலர். இந்த மாதிரி லேசான கிளாத்துக்கெலாம் சேம் கலர் எடுத்துக்கோங்க. நார்மல் லைனிங் எடுக்காதீங்க. இந்த மாதிரி பூனம் மெட்டீரியல் மாதிரி லைனிங் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்மல் லைனிங் கொடுத்திங்கன்னா சுருங்கிடும். அப்போ வந்து நம்ம உள்ளே வந்து சுருங்கி போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரினா தான் அது ட்ரெஸ்ஸோட சமமாக இருக்கும். இப்போ நான் 2-3 தையல் போட்டேன், சைடில் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதை பார்க்குறதோடு நிப்பாட்டாதீங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் சரி, இல்லை உங்களுக்கும் சரி, யாருக்காச்சும் பழைய சாரீ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாத சாரீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். இது கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தைச்ச மாதிரியாக இருக்குது, நம்ம ரெடிமேடில் வாங்கின ட்ரெஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க பார்த்துட்ருக்கலாம் போல இருக்குது. ஆனால் அது நம்பவே முடியல. நான் சத்தியமாக இவ்வளோ அழகாக வரும்னு எதிர்பார்க்கல. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சொல்கிறதோட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.